எஸ்புதூர் ஒன்றியத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றிணைந்து முன்னாள் மாவட்ட சேர்மனுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் வழங்காவிட்டால் பதவியை ராஜினாமா செய்வோம் என அறைகூவல். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எஸ்புதூர் ஒன்றியத்தில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய செயலாளர் கருப்பையா தலைமையில் நடைபெற்றது. அப்போது ஒன்றிய செயலாளர் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றுகையில், வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு சேர்மன் பொன்மணி பாஸ்கரனுக்கு தலைமை கழகம் தேர்தலில் போட்டியிட சீட்டு வழங்கி வாய்ப்பு தர வேண்டும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் எஸ்புதூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அதிமுக கழகத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கடைநிலை தொண்டனாக இருப்போம் என பேசியது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்து வரும் நிலையில் எஸ்புதூர் ஒன்றியத்தில் மட்டும் 45,000 வாக்காளர்கள் இருந்து வருகின்றனர். எஸ்புதூர் பகுதியை பூர்வீகமாக கொண்ட பொன்மணி பாஸ்கரன் கடந்த 20 ஆண்டுகளாக அதிமுகவில் மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட சேர்மன் போன்ற பல்வேறு பொறுப்புகளை வகித்ததோடு தற்சமயம் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளராகவும் இருந்து வருகிறார். மேலும் இத்தொகுதியில் போட்டியிட தலைமை கழகத்திற்கு விருப்ப மனுவும் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்பலமாச்சு அம்பலமாச்சு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தேசிய ஊரக வேலை உறுதி கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கிராம மக்களின் வாழ்வாதாரம் கருதி அடிக்காது, ஏழைகள் வீட்டில் அடிக்காது, எங்கும் ஊழல் எதிலும் ஊழல், ஸ்டாலின் குடும்ப ஆட்சியிலே எங்கும் ஊழல் எதிலும் ஊழல். விடியா திமுக அரசு ஆட்சி முடியும் நேரம் நெருங்கிவிட்டது நெருங்கிவிட்டது. விடியா திமுக ஆட்சிக்கு கூட்டணி வெல்கவே வெல்க வெல்க தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்கவே. இப்படி வெட்டும் எப்படி வெல்லும், நாளைய வெற்றியை சரித்திர சொல்லும். நன்றி நன்றி.